திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தை அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும், அதற்காக இந்துக்கள் பெரும் திரளாக கூட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி அறிக்கை கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். இது சம்பந்தமாக வழக்கு வந்தது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த இடத்துக்கே போய் ஆய்வு செய்த அந்த விஷயங்களை தான் பார்த்தோம். இது தீபத்தூண் அப்படின்னு செய்தித்தாள்கள் பிரசுரித்தன. குறிப்பாக இந்து தமிழ் திசையில் கூட வந்திருக்கு, தினமலர் எல்லாத்துலேயுமே கூட வந்திருக்கு. ஆனால் இந்து தமிழ் திசையை குறிப்பிட்டு முஸ்லீம் ஜனநாயக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மன்னிப்பு கேட்கணும், அது சர்வே தூணு, அது எப்படி தீபத்தூன்னு சொல்லலாம், மத கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கிறாயா, தமிழ் இந்துவே நீ மன்னிப்பு கேள், இந்து தமிழ் திசை அந்த பத்திரிகையை மன்னிப்பு கேள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உலகத்துலங்க அவ்வளோ பெரிய தூணை பற்றி சர்வே தூண்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த அந்த ஆளுக்கு என்ன அறிவு இருக்குங்கிறது எனக்கு புரியல. சர்வே கல்லு அப்படி சொல்லுவாங்க, தீப தூணு. சர்வே தூண்னு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா திருப்பரங்குன்றம் தவிர இந்த முஸ்லிம் அமைப்பு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சர்வே தூண் இருக்குன்னு எனக்கு சொல்லட்டும். இந்தந்த மலைகள் எல்லாம் சர்வே தூண் இருக்கு, இந்தந்த ரோடுகள் எல்லாம் சர்வே தூண் இருக்கு. சர்வே கல்லு, கல்லை தூணா பார்க்கறது, தூணை கல்லா பார்க்கறதுங்கிறது இது என்ன முட்டாள்தனம்ங்கிறது அந்த அமைப்பாளர்கள்ட்ட தான் நான் முதல் கேள்வியே வைக்கிறேன். ரெண்டாவது இஷ்யூ 1920க்கு முன்னாலேருந்து, சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்து இருக்கு. அப்பதுலேருந்து அது தூண் தான், அப்பதுலேருந்து அது தூண் தான். அந்த தூணில் தான் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த தூணில் தான் விளக்கேற்றுவார்கள். 1920 அது சர்வே தூணா இருந்ததா, 1995 அது சர்வே தூணா இருந்ததா, அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுக்கு வேண்டாதவர்கள் மீது போர் தொடுப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறது. அதாவது இந்து தமிழ் திசை, தி இந்துனுடைய ஆங்கில பத்திரிகையினுடைய தமிழ் பத்திரிகை, அதே நியூஸ் இங்க வராது, தனியா இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அதுல சில நல்ல கட்டுரைகள்லாம் வருது. ஆமா, தி இந்து மாதிரி இல்ல. ஆமா, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. நான் மாதிரி இங்க இல்லையேங்கிறதான் பிரச்சனை. அப்ப என்னன்னா அந்த பத்திரிகை முழுக்க முழுக்க ஜிகாதிகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பொய்ய உற்பத்தி பண்ற பத்திரிகை அதுதான். ரஃபேல உற்பத்தி பண்ணது, ஓட்சோர் அப்படி பண்ணி இருக்கு, உற்பத்தி பண்ணி கடைசியில மூஞ்சல் அடியை வாங்கிட்டு போயிடும். அந்த பத்திரிகை ஒரு தீபத்தூன்னு எழுதினது இவனால பொறுக்க முடியலை என்றால் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ ஆதரிச்சா உன் ஆதரவு, ஆதரிக்கலன்னா ஒன்ன தூக்கிவிட்டு மிதிப்பேன். இதுதான் ஜிகாத்திய மென்டாலிட்டிங்க. நீங்க மேல வர்ற வரைக்கும் உங்க கூட இருப்பாங்க, அவங்க மேல வந்த பிறகு உங்க கீழே தூக்கி மிதிச்சிருவாங்க. குறைந்தபட்சம் இது அது இந்து பத்திரிகை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுல கேஸ் 1920 கேஸ் நடந்து அதே இடத்தில்தான் தீபத்தூண் ஏற்றப்பட்டது. தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபத்தினுடைய பர்பஸே, அந்த தூணுடைய பர்பஸே தீபம் ஏற்றுவதற்கு தான். நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, நல்ல ஒரு 5.5 அடிக்கு ஒரு தூணு, நல்ல தீபம் ஏற்றுற மாதிரி, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சர்வே கல்லுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து சர்வே கல் வச்சதுங்கிறது உலகத்துல நான் எங்கேயும் பார்க்கல. இந்த மாதிரி 1995 அதுல ஏற்கனவே சூடம் பெரிய போராட்டம்லாம் நடத்தி இந்து முன்னணி அதுல சூடம் கூட ஏத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. 95 போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு இந்து முன்னணி தான் அழைப்பு விடுத்திருந்தது. காவல்துறை கண்ணா அப்படின்னான பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள். அதையும் மீறி இந்து முன்னணியினுடைய ஒரு காரியகர்த்தாவை பேர் சிவகுமார் என்று நான் நம்புறேன். அந்த நேரத்துல கௌதமும் இருந்திருக்காரு, நம்ம பாலகௌதமும் இருந்திருக்காரு. இவன் அரசே ஆயிருக்காங்க. இவன் பின் வழியா போய் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு இவங்க தீபம் ஏத்திட்டு வந்துட்டாங்க. சோ தீபம் ஏத்துறது அறநிலைத்துறையினுடைய அத்தனை பதிவுகளும் அதை தீபத்தூணாகத்தான் காமிச்சிருக்கு. சர்வேக்கள்ல அதை காமிக்கவே இல்லை.
அதனால சரித்திரத்தை எப்படி மாற்றுவது? இப்போ ஒரு இடத்துல அற்புதமா ஒரு சிவலிங்கத்தை அந்நேரத்து பண்ணா காசியில, உடனே இது ஃபவுண்டெயின்ங்கிறான். அது எப்படி ஃபவுண்டெயினா இருக்கும்? நல்ல வேளை ராமர் கோயிலுக்கு கீழே கிடைச்சதெல்லாம் அதுன்னு அவன் சொல்லாம இருந்தானே. அதனால சரித்திரத்தை மாற்றுவது, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மிரட்டுவது, உருட்டுவது, இதுக்கு பத்திரிகைகள் இடம் கொடுக்க கூடாது. பத்திரிகைகளை மிரட்டக்கூடிய அமைப்புகளை மாநில அரசு எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கணும். இது நடந்தால்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.